வெல்கம் டு எம்பிஎம் வியூஸ். இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். காமிச்சிருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு 3 பேருக்கு ரெடி பண்ணலாம். ஸோ நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு திறக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் பேச்சுலர்ஸுக்கு. எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் மேலப்பள்ளத்தில் உள்ள நோம்பு கஞ்சி தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு. நான் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வேறு எங்கேயும் குடிச்சதில்லை. இன்றைக்குள்ள காலங்களில் அது வேறு வேறு ரூபங்களில் மாறிச்சு. பட் இனிஷியலாக நோம்பு கஞ்சி வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு என்னால் கொண்டு வர முடியும். பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கீழேருந்து போகலாம். கருவேப்பிலை, வெந்தயம், ஏலக்காய், பட்டை ஏலக்காய் பவுடர், ஒரே ஒரு வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். 4 பல்லு பூண்டு, புதினா, பச்சை மிளகா, மைன்ஸ்டு மீட்டு, அப்புறம் கொத்தமல்லி கீரை இந்த அளவு அப்படியே போட போகிறேன். அப்புறம் அரிசி, கொஞ்சம் சிறுவைத்தம்பருப்பு போட்டுருக்கேன். சிறுவைத்தம்பருப்பு எதுக்கு போடுறாங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இவ்வளோ தான் இதில் நம்ம பொருள், வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அரிசி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்குறோம். இப்போ பேச்சுலருக்காக இது வந்து ஒரு பேச்சுலர் தான். நான் இங்கே பேச்சுலராக இருக்கேன். ஸோ நானும் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வர அவங்களுக்கு சேர்த்து தான் பண்ணுறோம். ஒன்றும் எக்ஸ்ட்ரா இருக்கும், யாருக்கு தேவைன்னா கொடுத்துருவோம். அந்த கண்ணாடி கிளாஸ் ஏன் காமிச்சேன்னா நீ எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த என்ன அளவு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சேன். 200 கிராம் இருக்கும் இந்த அரிசி. ஸோ இதில் நான் வத்தத்தூள் சேர்க்க போகிறதே கிடையாது. இது நம்ம ஊரில் உள்ள ட்ரெடிஷ்னல் கலர் மீன்ஸ் அந்த கஞ்சியோட கலர் இருக்கும். இதில் இந்த மாதிரி காய்கறி நான் எதுவும் இதில் போட மாட்டேன். அதோட டேஸ்ட்டு போயிடும். அதுக்கு கறி கஞ்சியோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் எந்த வெஜிடபிள்ஸ் நான் சேர்க்கவே இல்லை. இது என்ன காமிச்சிருக்கோம், இதான் இன்க்ரீடியன்ஸ். வேறு எதுவும் நீங்கள் போட தேவையில்லை. தேங்காய் கூட ஆப்ஷன் தான். உங்களுக்கு கிடைச்சா போடலாம், கிடைக்காமட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் அளவாக பார்த்து வைக்கணும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் நீங்கள் கொதி கொடுக்கணும், அது பக்கத்தில் நிற்கணும், ரொம்ப வேலை அது. ஸோ அதனால் தண்ணி கம்மியாக வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் ஊற்றுறேன். அப்புறம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில். இல்லை பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மி தான். ஸோ எண்ணெய் கொதிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் ஒரே ஒரு பூண்டு மட்டும் இதோடு சேர்க்குறேன் நான். தீ கம்மி பண்ணிட்டு இஞ்சி பூண்டு அந்த ஏலக்காய் பவுடர் 2 எல்லாம் மொத்தம் போட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா பாதி எடுத்து வச்சிருக்கேன், பாதி வெந்துட்டு போது போடுவேன். இப்போ கொஞ்சம் மல்லி புதினா, அப்புறம் பச்சை மிளகா. நான் காமிச்சேன் அவ்வளோ பச்சை மிளகா போடுறது. இதில் நான் அகைன் வத்தத்தூள் சேர்க்கவே இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் தான் என்கிட்ட இருக்கிற சின்ன ஸ்பூன் இது. ஸோ வத்தத்தூளோ எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்பூனுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நான். சரிங்களா, நான் உங்களுக்கு ஜீரகம் சொல்ல மறந்துட்டேன். அந்த டிஸ்பிளேல காமிக்கல நான். ஸோ ஜீரகம் எவ்வளோ போடணுங்கிறதே காமிக்கிறேன். சரிங்களா, ஆனால் இப்போ போடலை, நான் தண்ணி வரும்போது தான் போடுவேன். ஏன்னா ஜீரகம் இப்போ போட்டால் அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மீட்டு கொட்டுறேன் நான். இது அல்கபீர் மைன்ஸ்ட் மீட்டு. அல்கபீர்னு உங்களுக்கு யாரும் தெரியும். உப்பு போடுறேன். இதில் கிடக்குன்னு அவசியம் இல்லை. எனவே நம்ம பாயில் தான் பண்ண போகிறோம். ஸோ அரிசியை நம்ம கொட்ட வேண்டியதான். ஸோ நான் இதில் முழுசாக இருக்க கையால் உடைச்சி விட்டேன். இந்த பிறகு கையால் எப்படி க்ரஷ் பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் ரொம்ப வெந்துட்டும் போது அது முழுசாக இருக்கும். அதை நீங்கள் 2வது திரும்ப பண்ணணும். இப்போ ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா ஆல்ரெடி ஊறி இருக்கு. ஸோ இதில் ஊற்றுறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்ணி நிறைய வைக்கல. இதுக்கு மேலே தண்ணி இப்போ ஆட் பண்ண மாட்டேன் இந்த ஸ்டேஜில். ஏன்னா நான் குக்கர் மூட போகிறேன். ஏன்னா அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும், விசில் வருவேன். ஸோ இப்போ வெந்தயம் ஆட் பண்ணுறேன். ஸோ தாளிக்கும் போது வெந்தயம் ஆட் பண்ணக்கூடாது. கருவேப்பிலை, எடுத்து வச்ச பூண்டு, வெங்காயம், ஜீரகம் 2, 3 ஸ்பூன். சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன்.
லாஸ்ட் ஸ்டேஜில் நெய் விடணும். இறக்கும்போது நெய் லைட்டாக ஊற்றி இறக்கலாம், கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ நான் குக்கரை மூட போகிறேன். ஸோ மீன் டைம் தேங்காவை அரைச்சி பால் எடுத்துடுறேன். வேறு இதில் ஒரு வேலை இல்லை. ஸோ பேச்சுலர் ரொம்ப ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டேஸ்ட்டுக்கும் உங்கள் ஊரில் நீங்கள் கொடுத்த அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெஞ்சு கறிக்காது, புளிச்ச ஏப்பம் வராது. தண்ணி நீங்கள் வந்து ஒரு அளவோட வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த அரிசி லெவல்லேருந்து ஒரு 2 இன்ச்சு ஹைட்டுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 விசில் தாங்கும். சரிங்களா? நல்லா கொதிக்குது. ஓகே, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ தேங்காய் அடியில் பிடிக்கல. ஸோ கஞ்சி நம்ம நினைச்ச மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த டைமில் நல்லா மசிச்சு விடலாம். இப்போ தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களால் மசிக்கவே கஷ்டமாயிடும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பால் இதில் விட்டுருக்கோம். ஸோ நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த கண்டிஷனில் இருக்குது. இந்த பதத்தில் நம்ம கஞ்சி வந்துருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. பேச்சில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மொத்தமாக எனக்கு 40 நிமிஷம் தான் எடுக்குது. குக்கரில் தண்ணி மட்டும் பார்த்து வச்சுக்கணும். நான் வீடியோவில் காமிச்ச அத்தனை பொருளும் யூஸ் பண்ணுங்கள். ஈஸிங்க. நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு தரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.